ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. நம்ம வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு நம்மளால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. நம்ம வந்து நிறைய மற்ற ஃபேவரட் ப்ரொஃபசர்ஸ் பெரிய கன்சல்டன்ட் போயிட்டு நம்ம மீட் பண்ணிட்டு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஃபாரின் பண்ணணும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்லை இந்தியாவில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, நம்ம யூஜி படிச்சது வந்து நம்ம வந்து கரெக்டாக தான் படிச்சிருக்கோமா, இது பிடிச்சி எடுத்திருக்கோமா, இல்லை வந்து பேரண்ட் கம்பல்சன் எடுத்திருக்கோமா, அதை ஐடென்டிஃபை பண்ணீங்க. இதுவரையும் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை நான் வந்து ரொம்ப 60% நம்ம மார்க் எடுத்துருக்கேன், என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் லைஃப் வந்து ஒரு சயின்ஸ் வேவ் மாதிரி. நமக்கு வந்து கண்டிப்பா அந்த ஒரு ஃபீல் நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் லெவல் நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த ஒரு 60% வந்து 80% உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து யூ ஷுட் ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த். உங்க ஸ்ட்ரென்த் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கீங்க. தற்பொழுது விருதுகள்